ஹாய். வெல்கம் பேக் டு நம்ம மணி விலாக்ஸ் ஃபேமிலி. ஆக்சுவலாக எனக்கு பர்த்டே, அந்த பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ போட்டிருந்தேன். 38th பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ. நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி ஃபோன் நம்பர் நம்மளுக்கு கேட்டிருந்தீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு கொடுக்க டிஸ்கிரிப்ஷனில் நான் ஃபோன் நம்பர் ஓப்பனாக போட்டிருக்கேன். நிறைய பேர் வந்து அந்த ஆட்டோவை பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கேட்டிருந்தீங்க. அந்த ஒன் டே ஆட்டோ ஏர்னிங்ஸ் வீடியோ போட்டிருந்தேன். ஆக்சுவலாக அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது வீடியோ பண்ணுறதுக்கு. ஆக்சுவலாக ஒரு வீடியோ கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, நான் நிறைய வந்து இந்த ட்ரிப் வீடியோ நல்லா இதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக 1 year ஆகுது நான் ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணி. போன பர்த்டே அப்போ நிறைய பிரச்சனையில் திருப்பதி எங்கள் அம்மாவும் என் பொண்ணு சாதுவும் சொல்லி நான் போன ட்ரிப் அது. ஸோ அதுலேருந்து லைஃபே வேறு மாதிரி இருந்துச்சு. திருப்பதி போனால் ஒரு திருப்பம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம லைஃபு வேறு மாதிரி திரும்பிடுச்சு. ஸோ ஓகே. நான் அந்த ஆட்டோ இன்னிங்ஸ் வீடியோ போட்டேன் பார்த்தீங்களா, நான் இது வரைக்கும் போட்ட வீடியோவில் ரொம்ப ஷார்ட் டைமில் ஒரு 1500க்கு மேலே வியூஸ் போன வீடியோ அது. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. பிகாஸ் நம்ம அவ்வளோ பெரிய யூடியூபர் கிடையாது. நம்ம வந்து நம்மளுக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிளில் மட்டும்தான் இவ்வளோ நாள் நம்ம தெரிஞ்சவங்ககிட்டலாம் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணது தான். பட் வந்து அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்களாவே சர்ச் பண்ணி நிறைய பேர் அந்த வீடியோ பார்த்துருக்காங்க. அந்த ஒன் டே இன்னிங்ஸ் ஆட்டோ இன்னிங்ஸ். ஸோ கமெண்ட், நான் இதுக்கு முன்னாடி எல்லா வீடியோவில் நான் கேட்டே இருப்பேன், கமெண்ட் பண்ணுங்கள், எதனா உங்களுக்கு டவுட் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்லாம் கேட்பேன். ஸோ அந்த வீடியோவில் நான் கேட்காம அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்துருக்குது. ஸோ அந்த வீடியோ கிரியேட் பண்ணதில் அவ்வளோ சந்தோஷம். ஓகேங்க. ஸோ அந்த வீடியோவில் கேட்டிருந்த கொஸ்டின் எல்லாத்துக்கும் வந்து நம்ம ஆன்சர் நம்ம இந்த வீடியோவில் சொல்லிவிடுவோம். ஆக்சுவலாக நான் இது 1 week ஆகுது, நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. திருப்பி அந்த பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோவில் கேட்டிங்க, இன்னும் ரிப்ளை பண்ணல அப்படின்னு. ஆக்சுவலாக வந்து நான் எது பண்ணலாம் வந்து பர்ஃபெக்டாக பண்ணணும்னு நினைப்பேங்க. ஸோ அது வந்து நம்ம ஒரு 20 நாள் கண்டினியூவாக ஓட்டியிருக்கோம். ஸோ ஃபுல் அனலைஸ் பண்ணி நீங்கள் கேட்டது எல்லாத்துக்கும் நான் சொல்கிறேன். ஓகே. ஸோ இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம டீட்டெயில்டாக அது எல்லாமே பார்த்துக்குவோம். நீங்கள் கமெண்டில் கேட்ட கொஸ்டின் எல்லாமே நான் ஆன்சர் சொல்லிடுறேன். அதே மாதிரி ரேபிடோ, யூபர் இதான் நான் கம்பைன் பண்ணி ஓட்டிகிட்ருக்கேன். ஸோ அதோட கம்பேரிசனும் நான் சொல்லிடுறேன் எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு. அது வந்து இது எல்லாமே வந்து என்னோட பர்சனலாக நான் இப்போது ஒரு 20 days யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோட என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கலாம், அது எப்படி டிஃபர் ஆகலாம். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் நான் இதில் அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஓகே, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த வீடியோவில் ஃபுல்லாக அந்த டீட்டெயில் நீங்கள் கேட்ட கொஸ்டின் எல்லாத்துக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இப்போ எப்படி உங்கள் ஃபேமிலி சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கா ப்ரோ அப்படின்னு ஒரு 2 பேர் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக எஸ், இப்போ வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, என் பொண்ணு அக்செப்ட் பண்ணிட்டா. எங்கள் ஃபேமிலியில் வந்து என்ன பயந்தாங்கன்னா, எப்படி நீ அதை மேனேஜ் பண்ணுவ ஆட்டோ ஓட்டுறதுனா, அப்போல்லாம் வந்து நிறைய பேர் வருவாங்கல்ல, டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க. ஸோ நல்லவங்க இருப்பாங்க, கெட்டவங்க இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீ எப்படி அதை மேனேஜ் பண்ணுவேன் அப்படின்னு தான் பயந்தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. பட் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இந்த 1 மாதம் இப்போலாம் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாதுங்க, அதெல்லாம் ஒன்றும் பயமே கிடையாது, தாராளமாக ஓட்டலாம். ஸோ அது ப்ரொஃபஷனலாக பண்ணுறவங்க தான் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. நம்மளும் படித்தோம், நம்ம ஓட்டலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நான் ஓட்டுறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நல்லா தான் போயிட்டுருக்கு. கஸ்டமர் எல்லாமே நம்மகிட்ட நல்லா தான் பண்ணுறாங்க. நம்ம அவங்ககிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுறோம் அதுதான் முக்கியம். ஸோ அந்த ரெஸ்பான்ஸ் நம்மளுக்கு கொடுக்கணும், நம்மளுக்கு நல்ல மரியாதை கொடுக்குறாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஸோ ஃபேமிலியில் ஏற்றுக்கிட்டாங்க, என் பொண்ணை அக்செப்ட் பண்ணிட்டா. நான் கண்டினியூவாக இந்த 20 days வந்து நான் பண்ணுறதை கண்டினியூவாக பண்ணிட்டுருக்கேன், சும்மா 1 நாள் 2 நாள் பண்ணல. ஸோ நான் கார் எடுத்திருந்தா கூட அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்திருக்க மாட்டேன். ஆக்சுவலாக நேற்று கூட ஒருத்தரை நான் கார் ஓட்டுறவர் மீட் பண்ணேன். அவர் சொன்னது பார்த்தீங்கன்னா, ரொம்ப காரை விட ஆட்டோ ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குங்க எனக்கு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ என் ஃபேமிலி அக்செப்ட் பண்ணிட்டாங்க, எல்லாருமே வந்து ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், என் ஃபேமிலி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. என் ஃபேமிலிக்கு இப்போ நான் சப்போர்ட்டாக இருக்கேங்க. இதுக்கு முன்னாடி நான் செஞ்ச வேலையில் கூட அந்தளவுக்கு நான் சப்போர்ட்டாக இருந்திருப்பேனா என்னன்னு எனக்கு தெரியல. பட் இப்போ வந்து நான் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கேன். ஸோ அந்த வகையில் இட்ஸ் ஓகே, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ஐ எம் வெரி ஹாப்பி. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, 2-wheeler லைசன்ஸ் போதுமா இல்லை பேட்ச் போடணுமா? ஆக்சுவலாக நான் வந்து பேட்ச் எதுக்கு போட்டேன் அப்படின்னா, நான் கார் எடுக்கலாம் தான் ஃபஸ்ட்டு இருந்தேன். அதுக்காக மட்டும்தான் நான் பேட்ச் போட்டேன். ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா பேட்ச் வந்து தேவையில்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. 2-wheeler லைசன்ஸ் போதும். ஆக்சுவலாக நான் ரேபிட்டோவில் பார்த்தீங்கன்னா இந்த 2-wheeler லைசன்ஸ் இதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ண தான் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் இதுக்குன்னு செலவு பண்ணி பேட்ச் போடணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. ஸோ 2-wheeler லைசன்ஸ் இப்போ போதும். பேட்ச் வந்து ஹெவி வெஹிக்கல், அது வேறு, அது கார் ஓட்டுறதுக்கு அதுக்கெலாம் தான் பேட்ச் தேவைப்படும். ஓகே. ஸோ இது போதும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் என்னோட நாலேஜ் நான் கேட்ட வரைக்கும் அப்படி தான். என்ஜிஓம் ரேபிடோ அப்படி தான் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் பேட்ச் வந்து எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அது ஒரு 6000 ரூபாய். நான் எடுத்தது முக்கியமான ரீசன், இது வந்து லைசன்ஸ் வந்து எக்ஸ்பைரி ஆகுது. ஆக்சுவலாக நான் 18 வயசு இருக்கும்போது லைசன்ஸ் எடுத்தது, அப்போயே நான் பேட்ச் போட்டேன், பேட்சோட அட்டாச் பண்ணி தான். ஸோ அது வந்து இப்போ 2025 முடியுது. ஸோ அதுவும் ரினியூவல் பண்ணணும், நான் அதுக்காக தான் நான் பண்ணேன். ஸோ பேட்சுக்காக செலவு பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கேட்டுக்கங்க. ஆட்டோக்கு வந்து பேட்ச் தேவையில்லை. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஃபாலோ பண்ணுறது அந்த ஏர்லி மார்னிங். ஸோ 5 to அந்த 10:30 11க்குள்ளங்க அந்த பீக் ஹவர் டைமில் டியூட்டி கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா பீக் ஹவர்ஸில் நல்ல ரேட் கொடுப்பாங்க.
ஸோ அந்த 5 to 8க்குள்ளே அந்த 5லேருந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் அந்த 8 அந்த டிராஃபிக் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே அந்த 5 to 8 அந்த 3 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1200 வரைக்கும் ஈஸியாக ஏர்ன் பண்ணிடலாம். 1500 கூட ஏர்ன் பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் 8 to 11 அடுத்த அந்த 3 ஹவர்ஸ் நீங்கள் அப்படி நார்மலாக அப்படியே ஓட்டிக்கலாம். ஸோ ஓட்டினாலே பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்த ஷார்ட் பீரியட்லேயே நீங்கள் ஈஸியாக ஏர்ன் பண்ணிடலாம். டிராஃபிக் இருக்காது முக்கியமாக அந்த டைமில் 5 to 8. ஸோ அந்த டைம் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் வந்து நான் கேட்ட வரைக்கும் எல்லாருமே எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஓகே அவங்களுக்கு பர்சனலாக அதுக்கான வேலைலாம் இருக்கும் அப்படின்றதுனால அதனாலேயே என்னன்னு தெரியல. ஸோ நான் 8 to 6 தான் ஓட்டுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர். என் ஃப்ரெண்டே அப்படி தான் சொல்கிறாங்க. 8 to 6 தான் ஓட்டினா அதான் கரெக்டாக இருக்கும். நான் ஒரு வேலைக்கு கிளம்புற மாதிரி கிளம்பி போயிட்டு அப்படி வருவேன் அப்படின்னு. எஸ், ஓகே, அந்த மாதிரியும் இருக்கலாம், பண்ணலாம். பட் வந்து எப்படி இருக்கும்னா அவங்கள பார்க்கும்போது அந்த 8 to அந்த 1 மணி வரைக்கும் ஓட்டிட்டு டிராஃபிக்கில் அந்த வெயிலில் ஓட்டிட்டு அப்படியே டயர்டாக போயிட்டு ஒரு மரத்தடியில் நின்று ஒரு 1 hour. ஸோ அவ்வளோ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஸ்மார்ட் ஒர்க் பண்ணோன்னா நீங்கள் ஒரு 9 ஹவர்ஸில் ஏர்ன் பண்ணுற அந்த அந்த ஏர்னிங்ஸை ஒரு 6 ஹவர்ஸில் ஈஸியாக வந்து நம்ம பண்ணிட்டு போயிடலாம்லங்க. ஸோ அதுதான் நான் பண்ணுறேன். ஸோ அன்றைக்கி நான் அந்த வீடியோவில் போட்டதுலேயும் அந்த மாதிரி தான் போட்டிருப்பேன். நான் ரெகுலராக தான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ அது நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ யாருன்னா புதுசாக எடுக்கிறவங்க ஸோ அதை அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது உங்களுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி தெரியாது, ரொம்ப ஈஸியாக ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேர் அதே மாதிரி வந்து ரேபிடோ, ஓலா, யூபர் அது கம்பேரிசன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக நான் வந்து ஓலா யூஸ் பண்ணல. ஸோ ரேபிடோ, இது யூபர் இதுதான் ஓடிட்டுருக்கேன். ஆக்சுவலாக ரேபிடோ வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஒரு ப்ராஃபிட்டபுளாக தாங்க இருக்கும். எப்படின்னு சொல்கிறேன்னா, யூபர் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த பீக் ஹவரில் நல்ல ரேட் இருக்கும். பட் வந்து நார்மல் டைம் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்களேன், அவங்க சார்ஜ் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பைக் டாக்ஸிக்கும் அதுக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் தெரியல. ரேட் அந்த அளவுக்கு இருக்க மாதிரி தான் இருக்குது. பட் ரேபிடோ வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஸோ நல்லா இருக்குது. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா ரேபிடோவில் வந்து நம்பர் ஆஃப் நம்மள மாதிரி டிரைவர்ஸ் அதிகம். அது அந்த ஆப் யூஸ் பண்ணுற டிரைவர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காங்க. ஸோ நம்பர்ஸ் அதிகமாக இருக்கும்போது எப்படி அப்படின்னா அந்த ஆர்டர் அடிக்கும். ஆர்டர் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இங்கேருந்து இங்கே போகணும் அப்படின்னு ஒன்று வரும். அது வர வந்து நம்மளுக்கு ஒரு சவுண்ட் ஒன்று கொடுக்கும். ஸோ அது பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அந்த சவுண்ட் வரும்போது நம்மளுக்கு அந்த அக்செப்ட் பண்ணுறதுக்குள்ளே அது போயிடும். சும்மா அப்படி பிளிங்க் ஆகிற மாதிரி அது டப்புன்னு வந்துடும். யாராவது ஒரு அக்செப்ட் பண்ணிருப்பாங்க. பட் யூபரில் வந்து அந்த மாதிரி இருக்காது. அது கொஞ்சம் டைம் எடுத்து வந்துட்டே இருக்கும். நம்ம பார்க்கலாம் எங்கேருந்து எங்கே போக போகிறாங்க, எவ்வளோ கிலோமீட்டர், எவ்வளோ சார்ஜ், ஓகே அப்படின்னு அதை அக்செப்ட் கொடுக்குற வரைக்கும் டைம் இருக்கும். ஏன்னா யூபர் யூஸ் பண்ணுற டிரைவர்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ஆட்டோவில் கம்மியாக இருக்காங்க. ஏன்னா இந்த ரேட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரேபிடோ பெஸ்ட்டாக இருக்கிறதுனால அது யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ரேபிடோவில் ஒரு 5 கிலோமீட்டர் ஷார்ட்டாக ஓட்டுறீங்கனாலே ஒரு பீக் ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் 120 அதெல்லாம் வந்து ரெகுலராகவே பீக் ஹவர்ஸ்னு இல்லை ஈஸியாக ஏர்ன் பண்ணிடலாம். ஸோ ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரேபிடோ வந்து எப்போவுமே கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. யூபர் பீக் ஹவரில் நல்லாயிருக்கு. யூபரில் டியூட்டிஸ் கொடுத்துட்டே இருப்பாங்கங்க. நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் பெரும்பாலும் ரேபிடோவை விட நான் யூபர் தான் பெரும்பாலும் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து கை கொடுத்தது யூபர் தான். நான் ரேபிடோ வந்து இது பண்ணேன். பட் வந்து அந்த அக்செப்ட் பண்ணுறதுக்குள்ளே அது டப்புன்னு போயிடுது. ஸோ பிகினர்ஸ் யாருன்னா நீங்கள் புதுசாக எடுத்திருக்கீங்க அப்படின்னா யூபர் எடுத்து ஓட்டி பாருங்கள். அது அந்த ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி எங்கன்னா போய் ரொம்ப லாங் எங்கே மாட்டினாலும் அவன் டியூட்டி கண்டினியூஸாக கொடுத்துட்ருக்கான். ஸோ நான் பார்த்த வரைக்கும் எனக்கு வந்து ரேபிடோ இது ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். யூபரில் வந்து இன்சென்டிவ்ஸ் இருக்குது. ரேபிடோட இன்சென்டிவ்ஸ் எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஸோ ரேபிடோ யூபர் வந்து நிறைய இன்சென்டிவ்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து யூபரில் கண்டினியூவாக ஓட்டிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாள் ஈஸியாக வந்து ஒரு 400, 350லேருந்து 390 வரைக்கும் நீங்கள் ஈஸியாக ஏர்ன் பண்ணிடலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு ஆட்டோ அந்த ஃபியூல் அந்த கேஸ் எக்ஸ்பென்ஸ் வந்து அது மேனேஜ் பண்ணிடும். அதுமாதிரி ஒரு 2000 அதுலேயும் சம்பாதிக்கிறது 2-5 ஈஸி தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஸோ பீக் ஹவர்ஸில் ஓட்டுறதுக்கு யூபர் பெஸ்ட்டாக இருக்கும். ரேபிடோ எப்போவுமே பெஸ்ட்டாக இருக்குது. பட் ரேபிடோவில் வந்து நம்ம ஆர்டர் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு இது பர்சனல் நான் ஃபீல் பண்ணது தான். யூபரில் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஸோ நீங்கள் அதை கம்பேர் பண்ணி ஆக்சுவலாக இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளுங்க. இது ரேபிடோவில் ஸோ
ஒரு 215 ரூபாய் இது நம்மளுக்கு இன்கம். இது ஒரு 13 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ். பிகாஸ் டிராஃபிக் அதிகமாக இருந்த டைம்ல நம்ம ஒரு கஸ்டமரை ஏற்றிட்டு போனோம். ஸோ நம்ம டைம் கிலோமீட்டர் கம்மி தான், நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணதற்கும் சேர்த்து அவங்க அந்த சார்ஜ் நம்மளுக்கு வந்து அந்த இன்கம் கொடுத்துருக்காங்க 215 ரூபாய். இது ரேபிடோல ஓட்டினது. இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் கம்பேரிசனுக்காக கொடுக்குறேன். இது பீக் ஹவர் இல்லாமல் நார்மல் டைம்ல நான் போனது, பட் வந்து டிராஃபிக் ஹெவியா இருந்துச்சு. ஸோ அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் போனதுக்கும் சேர்ந்து அடிஷனலாக நம்மளுக்கு இந்த சார்ஜ் வந்திருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா யூபரில் நம்ம போனது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது கிலோமீட்டர் வந்து நம்ம ரேபிடோ முன்னாடி காட்டணும் பார்த்தீங்களா, அதை விட கிலோமீட்டரும் அதிகம், செகண்ட்ஸும் டியூரேஷன் டைமும் அதிகம். 1 hour ஆல்மோஸ்ட் நம்ம ஸ்பெண்ட் பண்ணது, கிலோமீட்டரும் அதிகம். பட் வந்து நம்மளுக்கு கிடைச்சது பார்த்தீங்கன்னா 167. ஸோ 168 ரூபான்னு வச்சுப்போமே. அப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ரேபிடோக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 40 ரூபாய் கிட்ட வருது. ஸோ இதை வச்சு நீங்கள் கம்பேரிசன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அது புரிஞ்சிடும். பீக் ஹவர்ஸ் இல்லாத டைம்லையும் ரேபிடோ வந்து எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம டைமுக்கும் அவங்க பே பண்ணுறாங்க. ஸோ நிறைய பேர் அதே மாதிரி வந்து ரேபிடோ, ஓலா, யூபர் அது கம்பேரிசன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக நான் வந்து ஓலா யூஸ் பண்ணல. ஸோ ரேபிடோ, இது யூபர் இதுதான் ஓடிட்டுருக்கேன். ஆக்சுவலாக ரேபிடோ வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஒரு ப்ராஃபிட்டபுளாக தாங்க இருக்கும். எப்படின்னு சொல்கிறேன்னா, யூபர் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த பீக் ஹவரில் நல்ல ரேட் இருக்கும். பட் வந்து நார்மல் டைம் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்களேன், அவங்க சார்ஜ் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பைக் டாக்ஸிக்கும் அதுக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் தெரியல. ரேட் அந்த அளவுக்கு இருக்க மாதிரி தான் இருக்குது. பட் ரேபிடோ வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஸோ நல்லா இருக்குது. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா ரேபிடோவில் வந்து நம்பர் ஆஃப் நம்மள மாதிரி டிரைவர்ஸ் அதிகம். அது அந்த ஆப் யூஸ் பண்ணுற டிரைவர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காங்க. ஸோ நம்பர்ஸ் அதிகமாக இருக்கும்போது எப்படி அப்படின்னா அந்த ஆர்டர் அடிக்கும். ஆர்டர் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இங்கேருந்து இங்கே போகணும் அப்படின்னு ஒன்று வரும். அது வர வந்து நம்மளுக்கு ஒரு சவுண்ட் ஒன்று கொடுக்கும். ஸோ அது பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அந்த சவுண்ட் வரும்போது நம்மளுக்கு அதை அக்செப்ட் பண்ணுறதுக்குள்ளே அது போயிடும். சும்மா அப்படி பிளிங்க் ஆகிற மாதிரி அது டப்புன்னு வந்துடும், யாராவது ஒரு அக்செப்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் யூபரில் வந்து அந்த மாதிரி இருக்காது. அது கொஞ்சம் டைம் எடுத்து வந்துட்டே இருக்கும். நம்ம பார்க்கலாம் எங்கேருந்து எங்கே போக போகிறாங்க, எவ்வளோ கிலோமீட்டர், எவ்வளோ சார்ஜ், ஓகே அப்படின்னு அதை அக்செப்ட் கொடுக்குற வரைக்கும் டைம் இருக்கும். ஏன்னா யூபர் யூஸ் பண்ணுற டிரைவர்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ஆட்டோவில் கம்மியாக இருக்காங்க. ஏன்னா இந்த ரேட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரேபிடோ பெஸ்ட்டாக இருக்கிறதுனால அது யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ரேபிடோவில் ஒரு 5 கிலோமீட்டர் ஷார்ட்டாக ஓட்டுறீங்கனாலே ஒரு பீக் ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் 120 அதெல்லாம் வந்து ரெகுலராகவே பீக் ஹவர்ஸ்னு இல்லை ஈஸியாக ஏர்ன் பண்ணிடலாம். ஸோ ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரேபிடோ வந்து எப்போவுமே கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. யூபர் பீக் ஹவரில் நல்லாயிருக்கு. யூபரில் டியூட்டிஸ் கொடுத்துட்டே இருப்பாங்கங்க. நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் பெரும்பாலும் ரேபிடோவை விட நான் யூபர் தான் பெரும்பாலும் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து கை கொடுத்தது யூபர் தான். நான் ரேபிடோ வந்து இது பண்ணேன். பட் வந்து அந்த அக்செப்ட் பண்ணுறதுக்குள்ளே அது டப்புன்னு போயிடுது. ஸோ பிகினர்ஸ் யாருன்னா நீங்கள் புதுசாக எடுத்திருக்கீங்க அப்படின்னா யூபர் எடுத்து ஓட்டி பாருங்கள். அது அந்த ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி எங்கன்னா போய் ரொம்ப லாங் எங்கே மாட்டினாலும் அவன் டியூட்டி கண்டினியூஸாக கொடுத்துட்ருக்கான். ஸோ நான் பார்த்த வரைக்கும் எனக்கு வந்து ரேபிடோ இது ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். யூபரில் வந்து இன்சென்டிவ்ஸ் இருக்குது. ரேபிடோட இன்சென்டிவ்ஸ் எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஸோ ரேபிடோ யூபர் வந்து நிறைய இன்சென்டிவ்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து யூபரில் கண்டினியூவாக ஓட்டிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாள் ஈஸியாக வந்து ஒரு 400, 350லேருந்து 390 வரைக்கும் நீங்கள் ஈஸியாக ஏர்ன் பண்ணிடலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு ஆட்டோ அந்த ஃபியூல் அந்த கேஸ் எக்ஸ்பென்ஸ் வந்து அது மேனேஜ் பண்ணிடும். அதுவே ஒரு 2000 அதுலேயும் சம்பாதிக்கிறது 2-25 ஈஸி தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஸோ பீக் ஹவர்ஸில் ஓட்டுறதுக்கு யூபர் பெஸ்ட்டாக இருக்கும். ரேபிடோ எப்போவுமே பெஸ்ட்டாக இருக்குது. பட் ரேபிடோவில் வந்து நம்ம ஆர்டர் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு இது பர்சனல் நான் ஃபீல் பண்ணது தான். யூபரில் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச்மெண்ட் பற்றி கேட்டிருந்தீங்க. யூபரு ரேபிடோ எப்படிங்க நம்மளே அட்டாச்மெண்ட் ப்ளே ஸ்டோரில் ஆக்சுவலாக அது ஈஸி தான். நீங்கள் சொல்கிற மாதிரி தான். ப்ளே ஸ்டோரில் அந்த ஆப் இருக்குது. ரேபிடோ ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இன்ஸ்டால் பண்ணி நம்ம வந்து அதில் ஏறி கஸ்டமராக போகிறது வந்து வேற ஒரு அது ஒரு ஆப்பு. ஸோ இது வந்து வேற மாதிரி ஒரு கேப்டன்னு வரும் ரேபிடோவில். யூபரில் யூபர் டிரைவர்னு வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஓலாவில் எப்படி வருதுன்னு தெரியல, ஓலா டிரைவர் தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும், அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பட் என்னன்னா நம்ம பண்ணுறோம் பார்த்தீங்களா, நம்ம பண்ணுறதுக்கு கொஞ்சம் அந்த டைமிங் வந்து எடுக்குது. அதை அக்செப்ட் பண்ணி அந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சு நம்மளுக்கு அந்த வெரிஃபைலாம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. பட் வந்து அவங்களா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேபிடோ வந்து 3 நாள் ஆச்சு அவங்க அக்செப்ட் பண்ணி அதை ஓகே பண்ணதுக்கு. பட் வந்து நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா யூபர் அட்டாச்மெண்ட் சென்டர் இருக்குது. நீங்கள் கூகுளில் போய் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், கூகுளில் போயிட்டு நியர்பை யூபர் அட்டாச்மெண்ட் சென்டர் அப்படின்னு போடுங்க. ஸோ உங்கள் ஏரியாவில் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்க சென்டர் காட்டும். நேரில் அங்கே போங்க, ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க. பட் வந்து யூபர் தான் வந்து நிறைய இடத்துல அட்டாச்மெண்ட் சென்டர் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ரேபிடோ வந்து எனக்கு தெரிஞ்சு கிண்டியில் ஒரு இடத்துல இருக்குன்னு நினைக்கிறேன்.
யூபர் நிறைய இடத்துல இருக்குது. அவங்களே வந்து உங்களுக்கு அடிஷனலாக ஃப்ரீயாக வந்து ரேபிட்டோவையும் யூபர் பண்ணும்போது ரேபிட்டோவையும் ஓலாவையும் சேர்த்து அவங்களே பண்ணி கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி அவங்க பண்ணும்போது சீக்கிரமாக ஆகுது. அது கொஞ்சம் மைண்டில் எடுத்துக்கோங்க. நம்ம பண்ண எதனா தப்பு பண்ணிட்டோம்னா திருப்பி அதை அக்செப்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும். இல்லை அப்படின்னா திருப்பி இன்னொரு மொபைல் நம்பர் சிம்மு மாற்றி ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ் ரொம்ப இழுத்துட்டே போகும். ஸோ எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் வந்து நீங்கள் நியர்பை உங்களை அட்டாச்மெண்ட் சென்டர் எங்கே இருக்கோ அங்கே போய் பண்ணுங்க. ஸோ அது பெஸ்ட். ஸோ அதே மாதிரி பிகினர்ஸ் நிறைய பேர் வந்து நம்ம இதில் கேட்டிருந்தீங்க, புதுசாக நான் இப்போ எடுக்க போகிறேன், நான் ரேபிடோ உங்களை மாதிரி பைக் டாக்ஸி ஓட்டுருந்தேன், எனக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு. எடுக்கலாமா என்னென்னு தாராளமாக எடுங்க. ஸோ நான் திருப்பி திருப்பி அதான் சொல்கிறேன், ஃபினான்ஷியலாக எனக்கு பயங்கர சப்போர்ட்டாக இருக்குது. நீங்கள் அது ஈஸியாக எடுத்துக்கலாம். அதுவும் இல்லாமல் நான் வந்து ஸோ நான் இந்த மாதிரி இப்போ வீடியோ பண்ணிகிட்டு இருக்கேன்ல, இதுக்கெல்லாம் எனக்கு டைம் வேணும். ஃபஸ்ட் அது இல்லை. ஸோ ஒருத்தர் கீழே வேலை செஞ்சு ஒரு 14 வருஷம் சேல்ஸில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஃப்ரீடம் இதில் எப்படி இருக்குது அப்படின்னா, இதை நான் எப்போவோ பண்ணியிருக்கணும். ஆக்சுவலாக ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணியிருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஆக்சுவலாக அப்போ சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நான் நினச்சி சஃபர் பண்ணது, அதெல்லாம் நினச்சாலே நம்மளுக்கு என்னடா இதை நம்ம எப்போவோ பண்ணியிருக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ நான் ஃபீல் பண்ணது இப்போது இந்த வேலைக்கும் இதுக்கும் நான் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, நான் எந்த வகையில் நான் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கேன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. காலைல வந்து நான் 9 o'clock போகணும், போகலன்னா கூகுள் மீட் அட்டன் பண்ணணும். இப்போ எனக்கு கூகுள் மீட் தொல்லை அதெல்லாம் கிடையாது. பட் வந்து இது எல்லாருக்குமே சூட்டபிள் ஆகாது. நான் ஃபீல் பண்ணுது, எனக்கு இந்த கூகுள் மீட் தொல்லை கிடையாது. ஒர்க் ப்ரெஷர், டார்கெட் அப்படின்னு எதுவுமே கிடையாது. டார்கெட் நான் எனக்கு ஃபிக்ஸ் பண்ணுறது. இன்றைக்கி எனக்கு 1000 ரூபா வேணும்னா 1000 ரூபா வேணும், 2000 ரூபா வேணும்னா 2000 ரூபா வேணும். அது நான் என் உடல் உழைப்போடு சம்பாரிச்சிட்டு போயிடுறேன் ஈஸியாக. என் உழைப்பை கொடுப்பேன், அது எனக்கு பெஸ்ட்டாக என்ன வேணுமோ அதை கொடுத்துரும். பட் கம்பெனியில் வந்து நம்ம ஒரு டார்கெட்டை முடிச்சுட்டு நான் இதை பண்ணி அதுக்கு மேனேஜர் போடுவாங்களோ போட மாட்டாங்களோ, இல்லை கம்பெனிலேருந்து அது வருமோ வராதோ, அது இன்சென்டிவ் அப்படிலாம் வெயிட் பண்ணுற வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போது என்னால் நான் வந்து ஒரு 30 to 40 தான் நான் சேலரி வாங்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சேலரியை வந்து அதை விட எனக்கு தெரிஞ்சு நான் ஈஸியாக ஒரு 2500 என்னால் ஈஸியாக சம்பாதிக்க முடியுது. அதுக்கு நான் போடுற எஃபர்ட்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீடமாக இருக்கேன். யாரோட எனக்கு இது கிடையாது, தூண்டுதல் கிடையாது. நான் நினச்ச இடம் போகிறேன். ஒர்க்கிங் ஹவர்ஸ் நான் முடிவு பண்ணுறது, இத்தனை மணிக்கு வரணும் அத்தனை மணிக்கு போகணும் அப்படின்றது கிடையாது. ஸோ அங்கே நான் எஃபர்ட் போட்டு இன்சென்டிவ்னு வாங்கினா மிஞ்சி போனால் ஒரு 10,000 ரூபா வாங்குவேன் என் சேலரியை விட. இங்கே நான் எஃபர்ட் போட்டேன்னா என்னால் ஈஸியாக 30,000 வரைக்கும் கூட நான் எக்ஸ்ட்ரா ஏர்ன் பண்ணிட்டு போக முடியும் அந்த சேலரிக்கு அதிகமாக. ஓகே, ஸோ அந்த வகையில் வந்து இது வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம உழைப்பை நம்ம கொடுக்குறோமோ, நம்ம எஃபர்ட்டை கொடுக்குறோமோ, அது நம்மளுக்கு திருப்பி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இன்கமாக கொடுக்கும். அந்த இன்கமுக்காக நம்ம 30 days வெயிட் பண்ண வேண்டியதும் கிடையாது. உடனே இன்னைக்கு நீ கொடுக்குற உழைப்புக்கு இன்னைக்கு உங்களுக்கு பலன் கிடைக்குது. ஸோ அதுதாங்க ஒரு சொந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் ஒருத்தர் கீழே வேலை செய்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம்னு சொல்லிட்டு நான் பார்க்குறது. ஸோ இதை வந்து நான் ஒரு கைத்தொழில் பிஸ்னஸாக தான் பார்க்குறேன். இதை இன்னும் எப்படி பண்ணலாம்? எஸ், இன்னும் கொஞ்ச நாள் இது போட்டோம், ஒரு 8-9 மாதம் போட்டோம். இன்னும் ஒரு ஈக்கோ ஒரு வண்டி எடுக்கலாம். ஸோ அதை ஸ்கூல் சவாரி அதே மாதிரி போடலாம். அதை போட்டு அதுக்கப்புறம் இதை பண்ணலாம். ஏன்னா பிகாஸ் அது வந்து ஒரு 8 to 10 9 முடிஞ்சிடும். ஸ்கூல் டைம் அவ்வளோ தானே இருக்கும். அந்த 1 hourல ஒரு பர்டிகுலர் பசங்களை ஒரு சின்ன சர்க்கிள் கிலோமீட்டர் தான், ரொம்ப நேரம் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுற அவசியம் கிடையாது. ஒரு வீட்டிலேருந்து பசங்களை கூட்டு போய் அழகாக ஸ்கூலில் விடணும்ல. ஸோ அதை முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் ரேபிடோ ஓட்டலாம், ஆட்டோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திருப்பி 3 to 5 குழந்தைங்களை கூப்பிட்டு வருது, அந்த இது பார்க்கலாம். ஸோ அதுவும் வேறு லெவலில் இருக்கும், எனக்கு தெரியும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம முடிவு பண்ணுறது தாங்க. ஸோ சில பேர் வந்து இந்த ஸ்கூல் ட்ரிப் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. இந்த ஸ்டாண்டில் நின்று இத்தனை சவாரி போனால் போதும் அப்படின்னு நினச்சி நம்ம ஒர்க் பண்ணாலும் ஒர்க் பண்ணலாம். இல்லை நம்மளுக்கு இந்த சென்னையே நம்மளுக்கு வானமே எல்லைன்ற மாதிரி சுற்றணும் அப்படின்னா யூபர் இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ ஈர்னிங்ஸும் நல்லா இருக்க போகுது. ஸோ எல்லாமே நம்ம மைண்ட் நம்ம டிசைட் பண்ணுறது, நம்ம டார்கெட்டு எல்லாமே அதை பொறுத்து தாங்க. ஸோ அந்த வகையில் எனக்கு இது ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ தாராளமாக பண்ணலாம். இது ஃபைனலாக வந்து ஒன்று நம்ம இப்போது நிறைய பேர், நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய நான் ப்ரொஃபஷனல் கிடையாது. நானும் இது புதுசாக பண்ணுறேன், ஒரு 20 to 25 days தான் பண்ணிட்டு இருக்கேன். இருந்தாலும் நான் சொல்கிற ரெக்வஸ்ட் என்னன்னா, நிறைய பேர் வந்து ஒரு இடத்தும் சும்மானான்னு இல்லை, ஸோ ஸ்டாண்டில் இருக்கவங்களாம் திட்டுறாங்க பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆக்சுவலாக நீங்களே யோசிச்சு பாருங்க. நம்ம இப்போ நானே வந்து படிச்சிருக்கேன். ஸோ இந்த ப்ரொஃபஷனலாக எனக்கு போதும் அப்படின்னு தோணுச்சு, நான் இதுக்கு வந்திருக்கேன். ஆக்சுவலாக இப்போ வந்து இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இருக்குது, நம்மளுக்கு ஒன்றும் டியூட்டி நம்ம அலைய தேவையில்லை, ஏதோ பண்ண தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி நம்ம ஈஸியாக எங்கே வேணால் போய் நம்மளால் ஏர்ன் பண்ணிக்க முடியும் இல்லைங்க. நம்மளுக்கு வந்து வயசும் இருக்குது. ஸோ கொஞ்சம் நம்மளுக்கு நாலேஜ் இருக்குது, நம்மளுக்கு மேப்லாம் பார்க்க தெரியுது. ஆக்சுவலாக நிறைய பேர் மேப் பார்க்க தெரியாத ஆட்டோ டிரைவர்ஸ் அந்த அப்போதுலேருந்து ப்ரொஃபஷனலாக ஓட்டிகிட்டு இருந்தாங்க. பழைய ஆளுங்க, வயசானவங்களாம் எவ்வளோ பேர் இருக்காங்க. சில பேருக்கு பார்க்க தெரிஞ்சும் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் விரும்பாமல் நான் என் ஏரியாக்குள்ளே சவாரி ஓட்டிகிட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஸோ அவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு காலத்தில் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடிலாம்
ஒரு இடத்துக்கு லேண்ட்மார்க்கே வந்து அந்த ஆட்டோ டிரைவர்ஸாக தான் இருப்பாங்க. அவங்க தெருக்கு முனையில இருப்பாங்க. நம்மளே போய் வழி காட்டினா ஈஸியாக சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோ ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. யாருன்னா ஒரு கஸ்டமர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு சென்னை ஃபுல்லாக எங்கே இடம் இருந்தாலும் இப்போ நம்ம மேப் போடுறோம். மேப்லாம் இல்லாத சீசனில் அவங்கள தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக அவங்களாம் ஒரு காலத்தில் இருந்திருக்காங்க. அந்த மாதிரி பழைய ஆளுங்களாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் கண்டிப்பாக அந்த மாதிரி ஆட்டோ டிரைவர்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க. எனக்கு தெரிஞ்சு நான் அப்படி தான் கொடுக்குறேன். கஸ்டமரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியாவில் ஒரு ஆட்டோ அவங்களாம் வந்து அவங்களுக்குள்ள ஒரு சங்கம் வச்சு அழகாக ஒரு அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு ரேட் கேட்குறாங்க. ஸோ அதிகமாக இருக்கலாம், கம்மியாக இருக்கலாம், அது அது வேற விஷயம். பட் வந்து நம்ம போயிட்டு வாலண்டியராக போயிட்டு அந்த கஸ்டமரை போயிட்டு நம்ம அதை அவங்கள விட கம்மியாக கேட்டு ஸோ அதை எடுக்கணும் அப்படின்லாம் நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி தான், நம்மளுக்கு வனமே இல்லை. நம்மளுக்கு எங்கே வேணால் போக தெரியும், எங்கே வேணால் போய் ஈஸியாக அந்த சோர்ஸ் அந்த கஸ்டமர் நம்மளுக்கு எடுத்து நம்ம ட்ராப் பண்ணி நம்ம ஈஸியாக சம்பாதிச்சுட்டு போயிடலாம். ஸோ அந்த அழகாக அந்த ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அவங்கள வந்து வெறுப்பேற்றுற மாதிரி அங்கே போய் நின்று அவங்க டியூட்டியை நம்ம எடுக்கிறது ரொம்ப தப்பு. ஸோ அதை மட்டும் தயவுசெய்து பண்ணாதீங்க. நான் பண்ணுறதில்ல. ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா அவங்களுக்கு நம்ம ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்லங்க. அந்த காலத்துலேருந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் அவங்க டென்ஷன் ஆவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவங்க டியூட்டி நம்ம எடுக்கக்கூடாது, நம்மளா வாலண்டியராக போய் இல்லை. அதே மாதிரி கஸ்டமர் வந்து அவங்க கிட்ட கேட்டுட்டு நம்ம கிட்ட ரேபிடோல எதனா புக் பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சாலும் ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் கிட்ட கஸ்டமர் இருக்காங்களா, ஸோ அந்த இடத்துல இருக்க அந்த ஆட்டோ ஸ்டாண்டுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுப்போமே. அங்கே நம்ம அவங்களை ஏற்ற தேவையில்லை. கொஞ்சம் அப்படி முன்னாடி வந்து நின்று நம்ம கால் பண்ணி சொல்லி மேடம் அங்கே அந்த ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கு மேடம், அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, கொஞ்சம் இப்படி முன்னாடி வாங்க ஏறுங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஒன்று டிஸ்டர்ப் ஆக போகுது. வாலண்டியராக போயிட்டு அந்த இடத்துல நின்று அவங்க கிட்ட கேட்டு அவங்க ரேட்டு கட்டுப்படி ஆகலன்னு சொல்லி நம்மளுக்கு புக் பண்ணி நம்ம ஏற்றிட்டு போனால் தாங்க அவங்க ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக வரலாம். ஸோ அதெல்லாம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இது ஒரு ரெக்வஸ்ட்டாக நான் கேட்குறேன். நான் இது பண்ணுறது இல்லை. நிறைய ஆட்டோ அந்த மாதிரி ஸ்டாண்டில் இருக்கவங்க என்னை பார்ப்பாங்க. நான் நிற்பேன், அவங்கள பார்ப்பேன், கஸ்டமர் அங்கே இருப்பாங்க. நான் கொஞ்சம் தள்ளி நின்று ஃபோன் பண்ணி கூப்பிட்டு மேடம் வாங்க அவங்க இருக்காங்க, அவங்களுக்கு அது தெரிஞ்சிடும் நான் ஃபோன் பண்ணும்போது. அவர் என்ன பண்ணுவார், அங்கேருந்து நான் அவங்க கஸ்டமர் ஏற்றி இது பண்ணும்போது இப்படி தம்ஸ் அப்லாம் காட்டியிருக்காங்க. இதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ அந்தளவுக்கு ஸோ அது பண்ணாமல் இந்த மாதிரி சில விஷயம்லாம் ஃபாலோ பண்ணுங்க. அது வேற மாதிரி இருக்கும். நம்ம எதுக்கு இங்கே மற்றவங்களை கஷ்டப்படுத்தணும்ல. லைஃப்பில் நம்ம நிறைய கஷ்டப்பட்டுருக்கலாம். பட் இந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யாருன்னா பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, ப்ரொஃபஷனலாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஓகே, தாராளமாக பண்ணுங்க. ஸோ ரொம்ப ஒரு ப்ராஃபிட்டபுளான ஒரு பிஸ்னஸ் தான் இது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இது வந்து நம்மளோட இஷ்டங்க. இப்போ நான் என் பொண்ணுக்குன்னு டைம் ஒதுக்குறேன். டைமிங் நான் முடிவு பண்ணுறது. அவள் திடீர்னு கூப்பிட்றாளா, ஓகே எனக்கு திடீர்னு போகணும்னு தோணுதா, ஓகே அவ்வளோதான் முடிஞ்சிச்சு வேலை. ஒர்க்கு யார்கிட்டயே பர்மிஷன் கேட்கணும், வெயிட் பண்ணணும், அந்த ப்ரெஷர் ஏற்றிக்கணும், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ ரொம்ப ஜாலியாக செய்கிறேன், ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக செய்கிறேன், ரொம்ப பிடிச்சி செய்கிறேன். பிகாஸ் என் பர்த்டே வீடியோவில் கூட போட்டிருப்பேன் பாருங்க. அன்றைக்கி கூட வந்து பார்த்தீங்கன்னா இது எனக்கு பிடிச்சதுனால தான் நான் எந்திரிச்சு போகிறேன். இதுவே அன்றைக்கி நான் எனக்கு ஒரு வேலையாக இருக்குது, நான் ஒர்க் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக அன்றைக்கி லீவ் போட்டிருப்பேன். லீவ் போட்டு வீட்டில் இருந்திருப்பேன். அங்கே போய்ட்டு இன்றைக்கி நல்ல நாள் எதுக்கு ப்ரெஷர் ஏற்றிக்கணும் அப்படின்னு. பட் எனக்கு இது பிடிச்சிருக்கு. இது இன்னைக்கு இல்லைங்க, இன்னும் ஒரு 3 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் நான் இதே எனர்ஜியோட இப்படியே தான் ஓட்டிகிட்டு இருப்பேன். எனக்கு அந்தளவுக்கு ஆண்டவன் என் ஐயப்பன் வந்து எனக்கு எல்லா விதத்துலையும் எனக்கு சப்போர்ட்டாக இருப்பார். எனக்கு உடம்பு தெம்பு எல்லா ஆரோக்கியத்தையும் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இது பண்ண வேண்டியது ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தீங்க. பட் வந்து அதை கொஞ்சம் பார்த்துட்டு ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுட்டு பண்ணணும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணி பக்காவாக பண்ணேன். ஸோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். யாரா ஆட்டோ எடுக்கணும்னு நினச்சா தாராளமாக பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலாக என்னங்க அடுத்தவங்க நினைப்பாங்க, பணம் தாங்க வாழ்க்கை, பணம் இல்லைன்னா யாருங்க கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஒன்றும் எதுக்காகவும் இது பண்ணாதீங்க. நல்ல சம்பாத்தியம் இருக்கா, தாராளமாக பண்ணலாம். யாருக்கும் என்ன சொல்கிறது, இது ஒரு தப்பான இது கிடையாது. நம்ம உழைப்பு நம்ம போட போகிறோம், உழைச்சி நம்ம ப்ராஃபிட் எடுக்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் தான் நம்ம பண்ண போகிறோம்ல. நம்ம தப்பானது ஒன்றும் பண்ண போகிறோம். அதுக்கு எதுக்கு நம்ம சுற்றி இருக்கவங்க அவங்க பார்ப்பாங்க, இவங்க பார்ப்பாங்க, சொந்தக்காரங்க கேட்பானா, அவங்க கேட்பானா, நம்ம எதுக்கு எதிர்பார்க்கணும்ல. நம்ம கெட்டு போனால் இவங்க நம்மளை பார்க்க மாட்டாங்க. நம்ம அப்பா அம்மா நம்ம ஃபேமிலி தானே நம்மளை பார்க்கும். அந்த ஃபேமிலியில் இருக்கவங்களே நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஸோ இதை பற்றி கவலைப்படாதீங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா? ஆக்சுவலாக நம்ம தளபதி விஜய் என்ன சொல்லுவார், அது எனக்கு பிடிக்கும். ஆக்சுவலாக என் ஆட்டோவில் நான் போகணும்னு நினச்சேன். அவர் இப்போ ஒரு கட்சி தலைவர் ஆகிட்டார். அவரை ஆக்டராக நம்ம போட முடியாது, போட்டால் நம்மளுக்கு ஒன்று தாவேக்கா அப்படின்னு சொல்லிடுவாங்கல்ல. ஸோ கட்சியில் இருக்கியா அப்படின்னு கேட்டுருவாங்க. அந்த கட்சி இது வந்து நம்ம ஆட்டோக்கு அந்த சிம்பிளாக இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நான் போடல. பட் வந்து விஜய் நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இப்போ ஆக்சுவலாக அதை போட போகிறேன். அது கட்சி இது எதுவுமே இல்லாமல் நான் விஜய் அண்ணான்னு போட போகிறேன். தலைவர் அப்படிலாம் போட மாட்டேன். நான் விஜய் அண்ணாவை எப்போவுமே விஜய் அண்ணாவை தான் பார்க்குறேன். ஸோ அவரோட அந்த இது பார்த்தீங்கன்னா, உனக்குள்ள ஒருத்தர் இருப்பான், உனக்குள்ள ஒருத்தி இருப்பான், அவன் என்ன சொல்கிறான் அதை மட்டும் கேளு, மற்றது எதையும் கேட்காத அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் மேட்ரு. ஸோ எனக்குள்ள ஒருத்தன் இருந்தான், ரேபிடோ இது ஓட்டு கொஞ்ச நாள் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு, பண்ணேன். ஓகே இதில் ப்ராஃபிட்டபுளாக இருக்குது, ஆட்டோ எடு அப்படின்னு தோணுச்சு, எடுத்தேன், அவ்வளோதான். ஸோ இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, லைஃப் நல்லா போகுது. ஒருத்தர் கீழே வேலை செஞ்சதை விட இன்னும் சந்தோஷமாக இருக்கேன். என் பொண்ணு இப்போ கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. ஸோ என் ஃபேமிலிக்கு நான் சப்போர்ட்டாக இருக்கேன் ஃபினான்ஷியலாக.
அது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ ஓகே, யாருமே அதை பற்றி எதுவுமே நினைக்காதீங்க. உங்களுக்கு தோணுச்சா தைரியமாக பண்ணுங்கள். இது நல்ல ஒரு பிஸ்னஸ், நல்ல ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ஸோ ஓகேங்க, பயங்கர வேர்க்கு ஃபேன் போடாமல் பேசுகிறேன். பிகாஸ் மைக் வந்து சவுண்ட் கேட்கும், அந்த ஃபேன் சவுண்டு. ஸோ இந்த வீடியோ பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பிகாஸ் வந்து எனக்கு ஆன் த வே வீடியோ, இப்போ பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ வந்து 1 டே, அது 2 ஹவரில் பண்ண வீடியோ. அன்றைக்கே வீடியோ எடுத்து அன்றைக்கே பண்ணி முடிச்சிட்டேன். பட் இந்த மாதிரி உட்காந்து பேசி இந்த மைக்லாம் வச்சு அந்த வீடியோ கரெக்டாக வருதா, அந்த ப்ரொசீஜர் வருதா, ஆங்கிள் பார்க்கறது எனக்கு ரொம்ப கஷ்டம். லைவாக என்ன பண்ணுறதா, விளாக் பண்ணுறதா, அது பண்ணிட்டு போயிடுவேன். சேர்த்து ஒன் டே அப்டேட் பண்ணிடுவேன். இது நிறைய டீட்டெயில் தெரிஞ்சு பேசணும்ல, அதுக்காக தான். ஓகே, ஸோ அதேமாதிரி நம்ம பெரிய யூடியூபர், பெரிய கிரியேட்டர்லாம் கிடையாது. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ஒரு வருஷம். அதில் புத்துக்கார வீடியோ, பல வீடியோலாம் பாருங்களேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே வந்திருக்கேன், உட்காந்து தைரியமாக பேசுகிற அளவுக்கு. ஓகே, ஸோ ஓகேங்க. அதே மாதிரி அந்த வீடியோ, அந்த ஆட்டோ லிரிக்ஸ் வீடியோ வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் புதுசாக வந்தீங்க, கமெண்ட்டு, நிறைய லைக்கு. ஷார்ட் பீரியடில் ஒரு 1500 வியூஸ் எனக்கு போச்சு. அது ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நம்மளோட லட்சக்கணக்கில் எல்லாம் எதிர்பார்க்கலங்க. அந்த வியூஸ் போனது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் தன்னால் சப்ஸ்கிரைபர் வந்தாங்க. ஸோ ஓகே, நான் ரொம்ப ஹாப்பிங்க. அந்த வீடியோ பண்ணதில் எனக்கு ரொம்ப ஒரு வீடியோ கிரியேட்டராக அந்த வீடியோ கிரியேட் பண்ணதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஓகே, ஸோ தேங்க்ஸ் டு மணி விலாக் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ கண்டினியூவாக சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் நம்ம இதில் நிறைய ரைடர்லாம் இருக்காங்க, அவங்களாம் போர் அடிச்சிடும் இந்த வீடியோ. ஸோ இது வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்க ஃபுல்லாக பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, ஸோ ஓகேங்க, வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்ங்க. ஸோ பர்த்டே அன்னைக்கு எனக்கு விஷ் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, பாய்ங்க.